ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பிரியாணி மசாலா ரெடி பண்ணிவிட்டு எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்குங்க. ஒரு பிரிஞ்சி இலை ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா 2 சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நான் வீட்டில் வந்து பிரியாணி இப்போ செய்யறதுக்கு மட்டும் நான் செய்கிறேங்க. பட்டை வந்து ஒரு 3 துண்டு சேர்த்துக்குங்க. கிராம்பு 4லேருந்து ஒரு 5 சேர்த்துக்குங்க. இது கூடவே ஜாதி பத்திரி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 2 பீஸ் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஏலக்காய், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் கேஸில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெயே கூடுதலாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 50 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் திரும்பவும் பட்டை கொஞ்சமாக, லவங்கம், ஜாதி பத்திரி, ஸ்டாரு, அதுக்கடுத்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. அப்படி நம்ம பொடி பண்ணுறதுக்கு என்ன சேர்த்தமோ அதையே திரும்பவும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, நல்லா ஒரு 150 கிராம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறேங்க. அதனால் நான் ஒரு 150 கிராம் வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ வந்து வறுத்ததை நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதும் ஒரு 150 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் என்ன சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்குங்க. அதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது நல்லா அது சுவை சூப்பராக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் வெட்டிங்கன்னா நல்லா சூப்பராக உதிரியாக கிடைக்கும். இப்போ பொடியாக நறுக்குனா மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கடைகளில் நம்ம வாங்கும்போது தக்காளியெலாம் நம்மளுக்கு கண்ணில் தென்படாதுங்க. இது மாதிரி தான் அரைச்சி சேர்த்துருவாங்க. அப்படி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடயே இப்போ தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 50 ml தயிர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தயிரோடைய அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ கார மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்க்குறேன், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. கூடவே உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் கரம் மசாலா ரெடி பண்ணும்போது அதிலே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகாத்தூள் போட தேவையில்லை. அதையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இது மில் மேக்கருங்க. ஒரு 50 கிராம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு சேர்க்குறேன். 50 கிராம் பீன்ஸு, 50 கிராம் கேரட் சேர்க்குறேங்க. இதில் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் சேர்க்கலை. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் அரிசி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்குறேன். நல்லா முன்னாடியே நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இந்த கிளாஸில் தாங்க எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். பழைய அரிசின்றதுனால நான் 1 கிளாஸுக்கு அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கிறேங்க. அதே புது அரிசி இருந்ததுன்னா 1.5 கிளாஸ் தண்ணி வச்சாவே போதுமானது. இப்போ இதில் வந்து நம்ம அளவில் தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி சேர்த்ததுனால 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நம்ம பொடி பண்ணிக்கிற வச்சுக்கிற மசாலாவே போதுமானது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். உப்பு காரம்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாங்க.
நான் வெஜ்ஜு பிரியாணி தாங்க செய்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். மட்டன், சிக்கன் எல்லாமே இது மாதிரி ஒரு பொடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான மெத்தடில் பிரியாணி நல்லா வாசமாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த வாசத்தோடு நம்ம செய்யலாம் வீட்டிலையே. தண்ணி நல்லா கொதி வந்துடுதுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்குறோங்க. தண்ணியை வந்து வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். லைட்டாக கலக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேங்க. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி நெய் தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த லைட்டாக கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ பாதி வேக்காடு வந்ததும் இப்போ அரிசி கொஞ்சம் மேலே எழும்பி வருது இல்லைங்களா, திரும்பவும் ஒரு கிளறிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கிளறாதீங்க. அரிசியை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க பிரியாணி. ஏன்னா நம்ம முன்னாடியே அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுது. நல்லா சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி தான் மெதுவாக நம்ம கிளறி கொடுக்கணும். இப்போ நான் ஜீரக சம்பாவில் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் எந்த அரிசியில் ஒன்றாலும் செய்யலாம். வீட்டில் சாப்பாட்டு அரிசியில் கூட நீங்கள் செய்யலாங்க. மேலே வந்து மல்லித்தழையும் புதினாவும் நம்ம தூவிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேங்க. இந்த டைம்லேயும் உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோட்டல்லாம் பார்க்கும்போது நமக்கு திகட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பிரியாணி இது மாதிரி தான் செய்வாங்க. மசாலா உங்களுக்கு தெரியாது, அந்த வாசம் மட்டும் நல்லா இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது நல்லா ஒரு சூப்பரான சுவையோடு இருக்கும்போது இப்படி தாங்க நெய் சேர்த்து தான் செய்வாங்க. அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. அது வந்து நம்ம முன்னாடியே வறுத்து பொடி பண்ணதுனால லைட்டாக மேலே தூவி விடுறதுனால வாசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து எதுவுமே கிளறாமல் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம சாப்பிடும்போது லைட்டாக கிளறி விட்டுட்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா நல்லா சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.